அவள் தான் சொல்கிறாளே, இவ போனாக்க நாங்கள் 1000 பேர் அக்கா தங்கச்சியாக இருக்க நாங்கள் அவங்க கூட படுக்க ரெடின்னு சொல்கிறாளே. என்ன அரசியல் பண்ணுவ, என்ன அரசியல் பண்ணுவ? அறிவு வேண்டாம் அவங்களுக்கு. அம்மா நல்லா யோசிச்சு பாரு. தனுஷ் நான் ஆமாங்க நான் திரிஷாவை என் பொண்டாட்டி தான் சொல்லட்டும், கீர்த்தி சுரேஷ் என் பொண்டாட்டி. ஆனால் ஆயிரக்கணக்கான பொண்ணுங்க நான் உங்களோட இருக்கோம், படுக்கிறதுக்கு ரெடியாக இருக்குன்னு சொன்னாலுங்கள்ல. சினிமாவில் ஒரு ஆக்டர் பண்ணுறோம் பல பெண்களோட தொடர்பில் இருக்கிறத நான் தப்புன்னு சொல்லலை. ஐபிஎன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் மூத்த முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் இணைஞ்சிருக்காரு. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன்டா கண்ணா. விஜயோட டிவோர்ஸ் கேஸ் வெளியே வந்தது, எப்படி நீங்க அதை பாக்குறீங்க? உங்களோட கருத்து என்னவா இருக்கு அதுல? ஏம்மா நான் பெண்களை தெய்வமா, தாயா, மனைவியா, மகளா, மருமகளா, பேத்தியா நான் நினைக்கக்கூடிய ஒரு இனம் பெண்ணினம். பெண் இல்லாம பெண்ணினம். அந்த பெண்கள் இல்லைன்னா ஆண்கள் இல்லை. பெண்ணு ஒரு குழந்தைய பெற்று வளர்த்து ஆளாக்குறது அந்த பெண்ணு தான். அந்த பெண்ணுக்கு காதலித்து அந்த பெண்ணை திருமணம் பண்ணி அந்த பொண்ணு எதிராகவே பல பெண்களோட தொடர்பில் இருந்தால் அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும் மனசு? யோசிச்சு பாருங்கள். அது புயலாக மாறிட்டாங்க. அவங்க புயலாக மாறினதுனால தான் இவ்வளோ நாளாக பாருங்கள், 2011 இருந்து ஆரம்பித்து 2021 பிரிஞ்சிருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் 2 மணியான பிள்ளைகள் பாருங்கள். அவரே இப்போ கிட்டத்தட்ட ஒரு 300-400 கோடி ரூபா ப்ராஜெக்டில் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுறாரு அவருடைய பையன். பொண்ணுக்கும் பெரிய பொண்ணாயிட்டு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவர் பல பெண்களோட தொடர்பு வச்சுக்கிட்டு இருந்தால் அந்த தாய் அந்த பெண் எப்படி சகிச்சிக்க முடியும்? யோசிச்சு பாருங்கள். அது தவிர செலவுக்கும் பணம் கொடுக்காம ஹவுஸ் அரெஸ்ட், வீட்டுக்குள்ளேயே அரெஸ்ட் பண்ணி வச்ச மாதிரி வச்சுருக்காரு. ஆனால் இது நியாயமா? ரெண்டாவது, இப்படிப்பட்ட ஒரு நபர் நான் மக்களுக்கு சேவை செய்வேன் அப்படின்னு சொல்கிறத எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும்? தன்னுடைய குடும்பத்தை நான் ஏற்கனவே பல சேனல்கள்லேயே பேசியிருக்கேன். தான் குடும்பத்தில் தான் மனைவி, தான் தாய் தப்பன், பிள்ளைகளோட ஒன்றா வாழ முடியாத நீங்கள் எப்படி மக்களை ஒன்று சேர்த்து மக்களோட நீங்கள் வாழ போகிறீங்க? இவர் என்ன சொன்னார்? மக்களுக்கு மக்களோட தான் நான் அப்படின்னெல்லாம் பேசுனது கலைஞர் பையன் பேசினார், ஸ்டாலின். இவர் அது ஒருபடி மேலே போய் என்ன சொன்னார்னா, ரத்தமும் சதையுமா நான் உங்களோட இருக்கேன் அப்படின்னு சொன்னார் போன இதில் மீட்டிங்கில். அப்படி பேசின அவர் இப்படி பண்ணாருன்னா அந்த துரோகம் வெளியில் வராதுன்னு நினச்சிக்கிட்டாரு. அது இப்போ வெளியில் வந்துருச்சு இல்லையா? ஆனால் அது அவங்களுடைய பர்சனலாக இருந்தால் நம்ம பேச போகிறது இல்லை. அப்போ இந்த பெண்களுக்கு கொஞ்சமாவது அவரை ஃபாலோ பண்ணக்கூடிய பெண்கள் இந்த ஒரு 4 நாளாக வலைதளங்களில் எந்த அளவுக்கு வருது பார்த்தீங்களா? ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சகோதரிகள், அக்காக்களும் தங்கச்சிகளும் நான் உங்களோட இருக்கோம், ஆனால் அந்த பொண்ணு போனால் போகட்டும், நாங்கள் உனக்கு எல்லாமா இருக்கோம், மனைவியாக இருக்கோம், வைஃபாக இருக்கோம் அப்படின்னு பப்ளிக்கில் பொது வெளியில் பேசுகிறாமா? அந்த காணொலி பார்த்தீங்கல்ல? இப்போ நீங்க சொன்னீங்க அடைச்சு வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. ஆனா அடைச்சு வச்சிருக்கிறத நீங்க பாத்தீங்களா? இல்லடா, நான் பார்க்கல. அந்த அம்மா சொன்னாங்கல்ல, அவருடைய துணைவியாரு சொல்லியிருக்காங்க, கோர்ட்லயே தாக்கல் பண்ணியிருக்காங்க டைவர்ஸ்ல. தப்பா இருக்கே சார். சங்கீதால கே வருது, ஆனா கூகுள்ல போட்டு பார்த்தா சங்கீதால SANG தான் வருது, இதுல கேலாம் வருது. இதெல்லாம் ஒரு கோர்ட்ல இருந்து வர ஒரு விஷயம் இருமா ஒரு விஷயம் நீ புரிஞ்சுக்கோ. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பார்க்கறது இதெல்லாம் நீதிமன்றம் பார்த்துக்கிறோம், அது உனக்கு வேலை இல்லை. அது நடந்துச்சா நடக்கலையாங்கிறது தான் நம்ம யோசிக்கணுமே தவிர, நான் ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன், என்ன சொன்னேன்? டிவிகே அப்படின்னா என்ன அர்த்தம்னு நான் சொல்லியிருக்கேன், தெரியும்ல? அது இன்னைக்கு ப்ரூவ் பண்ணிட்டாங்களா இல்லையா? டிவிகேன்னா திரிஷா, விஜய், கீர்த்தி சுரேஷ். பாவம் அந்த பொண்ணு திருமணம் ஆகிட்டா. ஆகையினால அதுக்கு வேற ஏதாவது வரும். அதாவது ஒன்றும் இல்லை, அங்கே புஷி ஆனந்த்னு ஒருத்தர் இருக்கார் தெரியுமா? அந்த புஷி ஆனந்துக்கு என்ன வேலை தெரியுமா? பொதுச் செயலாளர் வேலை இல்லை. இவரை பாதுகாக்கிறது, இவருக்கு தேவையான சர்வீஸ் அண்ட் சப்ளை பண்ணுறது தான் வேலை. அவங்களுடைய அப்பாவே பேசியிருக்காரு. யார்? விஜயுடைய அப்பா கடந்த ஆண்டுகளுக்கும் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே என்ன சொல்கிறாரு? எல்லாம் என் பையன் ஒதுக்கி வச்சுட்டான், ஆனால் அவனுக்கு எல்லாமா இருக்கிறது அந்த பாண்டிச்சேரியை சேர்ந்த அந்த புஷி ஆனந்துங்கிறது தான் இருக்கார்.
அவர் தான் சர்வீஸ் சப்ளை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அவரை மட்டும் வீட்டில் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பேசுனாரா இல்லையா? விஜயுடைய அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, என் மருமக ரொம்ப நல்ல பிள்ளை, குடும்பத்துக்கு ஏற்ற பிள்ளை, அவ்வளோ பெரிய கோடீஸ்வரி குடும்பத்திலேருந்து வந்தாலும் கூட அந்த பிள்ளைகளை வந்து குளிக்க வச்சு ட்ரெஸ் பண்ணி ஸ்கூலில் கொண்டு விட்டு அது திரும்ப வந்த உடனே படிப்பு சொல்லி கொடுத்து ரொம்ப பார்த்துக்குவா, இப்படி ஒரு பொண்ணை பார்க்கறது ரொம்ப அபூர்வம் அப்படின்னு எல்லாம் அவங்க மாமியார் சொல்கிறாங்க இல்லையா? எல்லார் வீட்டும் பெண்கள் அப்படிதானே சார் இருக்காங்க? எல்லா வீட்டு பெண்களும் அப்படி இருக்க மாட்டாங்க. பாருங்க, நீங்க போற அன்னைக்கு பார்ப்போம் எப்படி இருப்பீங்கன்னு. புரியுதா? ஒரு சின்ன முட்டுக்கான வேலையில இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் கூட அவங்க என்னமோ இந்த நாட்டினுடைய கலெக்டரா இல்லை பிஎம்மா இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லா வேலையும் புருஷன் தலையில கட்டுவாங்க, இல்லைன்னா மாமியார் தலையில கட்டுவாங்க, இல்லை வேலைக்காரியை பார்க்க விடுவாங்க. இப்பதான் சொன்னீங்க பெண்கள் உங்க கண்கள் மாறின்ட்டு இப்ப பெண்களை விமர்சனம் பண்ணி பங்க பேசுறீங்க. பெண்கள் அதைத்தான் சொல்றேன். பெண்கள் வந்து பூமாதேவின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பூமாதேவியில பூகம்பம் வந்துருச்சுன்னா அது புயலா மாறிடுது. அந்த சங்கீதா புயலா மாறிட்டாங்க. அதனால இப்போ அவங்க நீதிமன்றம் போயிருக்காங்க. இவ்வளோ நாள் உன்னோட மனைவியா வாழ்ந்து 2 குழந்தைய பெற்று உன்னோட வாழ்ந்திருக்கா. அவளை பற்றி தப்பு தப்பாக வலைதளங்களில் வருதே, ஏதாவது ஒரு கண்டன அறிக்கை விட்டுருக்கியா? இன்னும் டைவர்ஸ் ஆகலை இல்லை, டைவர்ஸ் கேட்டு தானே போயிருக்க அந்த அம்மா. அப்போ ஒரு ஒய்ஃபை நீ வந்து சேஃப்கார்ட் பண்ணணுங்கிற எண்ணம் இல்லைன்னா அப்போ நீ வந்து அந்த பொண்ணோட தொடர்பில் இல்லை, அந்த பொண்ணை பாதுகாக்கிற தகுதி உனக்கு இல்லாமல் போயிடுச்சுன்னு தானே அர்த்தம். அத மாநாட்டுல வந்து சொல்லுவாரு சார். அவர் என்னைக்கு வந்து ஒரு ஒரு அறிக்கையோ ஒரு நோட்டீஸ் அதான்டா மாநாட்டில் வந்து சொல்லுவார், ஆயிரக்கணக்கான பொண்ணுங்க நான் உங்களோட இருக்கோம், படுக்கிறதுக்கு ரெடியாக இருக்குன்னு சொன்னாலுங்கள்ல. மாநாட்டில் என்னத்தை பேசுவார்? அட ஏன்டா இப்போ தஞ்சாவூரில் பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க, தஞ்சாவூரில் பேசுவார். அந்த எல்லாம் வந்து ஸ்கிரிப்ட் ஏதாவது எழுதி கொடுத்தாக்க அதை கொண்டு வந்து படிப்பான். சரியா? சினிமாவில் ஒரு ஆக்டர் பண்ணுற பல பெண்களோட தொடர்பில் இருக்கிறத நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் மனைவியை கலங்க விடாமல் மனைவியை நீ வச்சிருக்கணும். நல்ல முறையில் மனைவியை நீ வச்சுக்கிட்டப்போ சினிமாவில் நடிக்கிறவங்க எல்லாரும் ஆண் பெண் எல்லாருமே வந்து இருபாலரும் வந்து ஒத்து போனால் தான் சினிமாலேயே நடிக்க முடியும். அதனால் நம்ம வந்து அதை குற்றம்னு நம்ம சொல்லலை. ஆனால் அதை வந்து சினிமாவில் நடிக்கிறது அந்த நடிகையோட நடிக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணால் பிரச்சனை இல்லை. நடிச்சு முடிச்சதுக்கப்புறம் தொடர்பில் இருக்கிறது தானே தப்பு. நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்களே, அதெல்லாம் பெருசா பேசாம தாவேக்காவை மட்டும் விஜயை மட்டும் குறிச்சு பேசுறதுக்கு என்ன காரணம்? இப்போ வந்து பாத்தீங்கன்னா தனுஷ்க்கு டிவோர்ஸ் ஆச்சு, எல்லாருக்கும் மாத்தி மாத்தி டிவோர்ஸ் ஆயிட்டே இருந்தது. ஒரு வருஷ காலமா சோஷியல் மீடியாவை திறந்தாலே நியூஸை எடுத்தாலே தொடர்ந்து டிவோர்ஸ் ஆகுது. ஆனா யார் டிவோர்ஸ் கேஸ் பத்தியோ பேசாத இந்த உலகம், இந்த தமிழ்நாடு எதுக்கு விஜய் மட்டும் இவ்வளவு விமர்சனம் பண்ணி அம்மா நல்லா யோசிச்சு பாரு. தனுஷ் அவர் டைவர்ஸ் பண்ணாங்கல்ல, 2 பேரும் மியூச்சுவல் டைவர்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோ. 2 பேருமே பேசி ஹைதராபாத்தில் அந்த ராஜில் ரூமில் 2 பேரும் ஒரே ரூமில் தான் இருந்து அவங்க நம்ம இனிமேல் பிரிஞ்சிடலாம்னு சொல்லி பேசி உடனே பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு ப்ரெஸ் கொடுத்துட்டு அவங்க பிரிஞ்சுக்கிட்டாங்க. புரியுதா? அவங்க வந்து இந்த மாதிரி எனக்கு கணவன் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டாரு, அதனால கணவனை பிடிக்கல, எனக்கு டைவர்ஸ் வேணும்னோ, அல்லது இவர் வந்து இல்லை எனக்கு இந்த பொண்டாட்டி பிடிக்கல, இந்த பொண்டாட்டி பல பேரோட தொடர்பில் இருக்கான்னு அவரோ சொல்லலை. இதையும் சங்கீதா சொல்லலையே. சங்கீதாவோட அபிஷியல் பேஜ்ல இருந்தோ இல்ல சங்கீதா வந்து ஒரு பிரஸ் மீட்லயோ எந்த இடத்துலயுமே இதை பத்தி பேசல. இந்த அஃபிடவிட் எப்படி வெளியே வந்தது? அது குடும்ப பொண்ணு, அதனால அது சொல்லாது. நீதிமன்றத்தில் நேரடியாக வழக்கறிஞர் மூலியமாக தான் தாக்கல் பண்ண முடியும். வழக்கறிஞர் மூலியமாக தாக்கல் பண்ணியிருக்காங்க. வழக்கறிஞர் கொடுத்துருக்கலாம்ல. எப்படி அது ஒரு பப்ளிக்ல கொடுக்க முடியும்? அது பப்ளிக்ல ஏன் கொடுக்க முடியாது? இதுல என்ன இருக்கு? ஏன் கொடுக்கணும்? இங்க பாரு, இது வந்து இந்த விஷயம் வந்து உலகமாக சீக்ரெட் இல்லை. எந்த சீக்ரெட்டு? இராணுவத்தினுடைய சீக்ரெட் இல்லை. இது ஊரறிஞ்ச விஷயம். ஒருத்தவங்க பர்சனலா ஊரறிஞ்ச விஷயம் சொல்றதே முதல்ல தப்பு. டைவர்ஸ் அப்ளை பண்ணியாச்சுனாலே அப்புறம் என்ன இருக்கு? புரிஞ்சதா உனக்கு? அது வந்து ஒரு குடும்பத்துக்கு இடையே நடக்கிற ஒரு விஷயம் ஐயா. ஒரு அஃபிடவிட் வருதுன்னா கோர்ட்ல போது கோர்ட் புருஷன் பொண்டாட்டி பாத்துக்குவாங்க. இதை யார் வெளியிட்டது? புருஷன் பொண்டாட்டி பாத்துக்குவாங்க. இப்ப நாளைக்கு உங்க வீட்டுக்காரரு சாதாரண ஒரு மனிதனா இருந்தாரு, நீங்க ஒரு சாதாரணமா இருந்தீங்கன்னா அது உங்க குடும்ப பிரச்சனை. இவர் அப்படி இல்லை. இவர் ஒரு கட்சியை தொடங்கி ஒரு கட்சியினுடைய தலைவர். பல லட்சம் பேர் இவருக்கு. அவதான் சொல்றாளே, இவ போனாக்க நாங்க 1000 பேர் அக்கா தங்கச்சி, அதுல கேவலப்படுத்தி விட்டா. அக்கா தங்கச்சியா இருக்க நாங்க அவங்க கூட படுக்க ரெடின்னு சொல்றாளே. என்ன அரசியல் பண்ணுவ? கொஞ்சமாவது சிந்திச்சு பேசும் அறிவு வேண்டாம் அவங்களுக்கு.
அதே மாதிரி ஒருத்தி அன்னைக்கு ஆரம்பத்தில் என்ன சொன்னான், எனக்கு என் புருஷன் தான் இருக்காரு, இவர் தான் என் புருஷன், பட் இவரை காட்டிலும் எனக்கு விஜய் தான் பிடிக்கும் அப்படின்னு சொன்னான் ஒருத்தி. இன்னொருத்தி என்ன சொன்னா, எனக்கு 9 வருஷமா பிள்ளை பிறக்கல, இப்பதான் நான் மாசமா இருக்கேன், ஆனா எனக்கு மாசமா போனாலும் பரவாயில்ல, எனக்கு விஜய் தான் வேணும்னு ஓடினான். இதெல்லாம் வந்து இந்த பெண்கள் வந்து ஆண்களை கண்டு மயங்கிறது, திரைப்படத்தை பார்த்து தான் மயங்குறாங்க. திரைப்படத்தில் அவன் லவ் சீனில் நடிக்கிறது, அந்த டான்ஸ் ஆடுறது, இதெல்லாம் வந்து டான்ஸ் எப்படி ஆடுறாங்க, டான்ஸ் மாஸ்டர் கலா மாஸ்டரோ அல்லது வேறு அவங்க சிஸ்டர்ஸோ வேறு யாரோ டான்ஸ் மாஸ்டரோ சொல்லி கொடுக்குறாங்க. அது சொல்லி கொடுக்குற மூமெண்ட்ஸும் சொல்லி கொடுக்குறத அவங்க ஆடுறாங்க. இப்படி லவ் பண்ணணும், அதை அந்த மாதிரி பேசணும் வைக்கணுங்கிறத டைரக்டர் சொல்லி கொடுக்குறாரு, ஸ்கிரிப்டு அதை பண்ணுறாரு. இதை பார்த்துட்டு வந்து உடனே ஆஹா அப்படி பண்ணிட்டாரு இப்படி பண்ணிட்டாருன்னா என்னடா கண்ணு. அதாவது ஒரு காலத்தில் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சொல்லுவாங்க, எம்ஜிஆருடைய போஸ்டர் இருக்குல்ல ஒட்டியிருப்பாங்கல்ல, அந்த போஸ்டர் கிழிச்சு கொண்டு வந்து வச்சு அது மேலே படுத்துக்குவாளுகலாம். அப்போ இவளுகளெல்லாம் நம்ம எந்த சேர்த்தியில் சேர்க்கறது? இப்போ நீங்க இவ்வளோ பேசுறீங்க, இவ்வளவுமே வந்து திமுகவோட சதி மாதிரி தானே சார் தெரியுது. திமுகல இருந்து வெளியே விட்டுருக்காங்க, திமுக தான் சங்கீதாவை தூண்டியே விட்டுருக்காங்கன்ற மாதிரி தகவல் வருது. அவர் தான் கோட்டைக்குள்ள குடி வச்சிருந்த சங்கீதாவை நாங்கள் எங்கம்மா போய் காண்டாக்ட் பண்ணோம், இல்லை சங்கீதா எங்கள் கட்சி ஆஃபீஸ்க்கு வந்துச்சா, என்ன பண்ணுச்சு? இது தண்ணிக்குள்ளே போய் நீ மூச்சு விட்டேன்னா முட்டை முட்டையாக வெளியில் வந்துடும், புரியுதா? திராவிட முன்னேற்ற கழகம் இதை பண்ண வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்னா எப்படி ஐயா? இப்போ ஒரு கொலை ஒன்று பண்ணியிருக்காங்க, ஆற்றுல தூக்கி போட்டு சைலன்சரில் சூடு வச்சுருக்காங்க, பிறப்புறுப்பு அறுத்து எடுத்திருக்காங்க. அதை பற்றிலாம் பேசாத நீங்கள் வந்து ஸ்ட்ராங்கா? இது எவ்வளோ பெரிய எத்தனை லட்சம் கோடி மக்கள் வாழ்கிறாங்க இந்த தமிழ்நாட்டில் மட்டும் 8 கோடி மக்கள் வாழ்கிறாங்க. அதில் ஏறக்குறைய 4 கோடி மக்கள் பெண்கள் இருக்காங்க, 4 கோடி ஆண்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. எங்கேயோ ஒன்று அத்திபூத்தார் போல எங்கேயோ ஒன்று நடக்கிறது. திராவிட மாடல்னு சொல்றீங்க? திராவிட மாடல்னா எல்லாத்தையும் வந்து பாதுகாக்க முடியாது. உனக்கு ஒரு போலீஸ், அந்த அம்மாவுக்கு ஒரு போலீஸ், வர்றவங்க எல்லாத்துக்கும் ஒரு போலீஸ், பெண் போலீஸ் காவலுக்கு போட முடியுமா? எல்லாத்துக்கும் எல்லாமே பாதுகாப்பு கொடுத்துட முடியாது. அரசு ஒட்டுமொத்தமாக தான் பாதுகாப்பு கொடுக்க இயலுமே தவிர தனி ஒரு மனிதனுக்கும் பாதுகாப்பு கொடுக்க இயலாது. அந்த அளவுக்கு கொடுக்கணும்னா 4 லட்சம் பேர், 4 கோடி மக்களுக்கு 4 கோடி பாதுகாவலரை கொடுக்கணும். சட்டம் ஒழுங்கு சரியில்லையா? சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா இந்த மாதிரியான கொலைகள்லாம் ஏன் நடக்குது? சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொன்னா முதல் நபர் நீயா தான் இருக்கணும். சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொன்னா நீ வெளியில போனா உன்னை தூக்கி எஃப்ஐஆர் போட்டு உள்ள போட்டா சரியா போயிடும். அது எப்படி சரியா போகும்? ஆமா, சட்டம் ஒழுங்கு. இப்ப நீ அந்த அரசை பத்தி தவறா பேசுற, ஒரு பெண்ணை பத்தி தவறா பேசுற, ஒரு பெண்ணா இருந்துகிட்டு ஒரு பெண்ணை பத்தி தவறா பேசுற, அது எப்படி? அது ஒரு விஷயம் சரியில்லைன்னு சொன்னா அதை இப்படி சரி பண்ணுவீங்களா? எப்படி சரி பண்ணலாம்னு பாக்குறத விட்டு ஏன் மேல எஃப்ஐஆர் போட்டு நீங்க சொல்லக்கூடிய விஷயம் இருக்கு. அதாவது என்னன்னா, ஒட்டு மொத்தமா தமிழ்நாட்டுல நான் தான் சொல்றேன், இவ்வளவு பெண்கள் இருக்காங்க, இந்த பெண்கள்ல அடக்க ஒடுக்கமா அவ்வளவு பெண்களுக்கும் அவ்வளவு ஆண்கள் ஜாதி, நான் என்ன கேக்குறேன்னா ஜாதி கொலைகள் பண்றாங்க, அதை பத்தி ஏன் கேட்க மாட்டீங்கன்னு தான் என்னோட கேள்வி. யார் சொன்னா ஆணவ கொலை நாங்க கேட்காம வாடா மாப்பிள்ள நீ இன்னொரு 2 பொண்ணோட இழுத்துட்டு போடா நான் சொன்னோம். திருநெல்வேலியில ஆணவ கொலை நடந்துச்சு. ஒரு எஸ்ஐ, அப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு 2 பேருமே எஸ்ஐ. அவங்க பொண்ணை ஒருத்தன் லவ் பண்ணான். அவன் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனியில் தான் வேலை பார்க்குறான். அவனை கூப்பிட்டு இவங்க பஞ்சாயத்து பண்ணாங்க, டேய் வேணாண்டா நீ வேறு ஜாதி நாங்கள் வேறு ஜாதி அப்படின்னு. அவன் என்ன கேட்டான், எனக்கு 50 லட்ச ரூபா கொடுத்தா நான் அந்த பொண்ணை விட்டு ஒதுக்கிறேன்னா. தெரியுமா 50 லட்ச ரூபாய்? ஆமா தெரியும். செத்து போன மேல எப்படி இப்படி ஒரு அபாண்டமான பழி போடுறீங்க? அதெல்லாம் அபாண்டமான பொலின்னு நீ எப்படி அபாண்டம்னு நீ சொல்லுவ? வேற எப்படி? அது வேற நீ எப்படிமா சொல்ற? உனக்கு என்ன தெரியும்? நீ போய் லைட்டை போட்டு பாத்தியா? நீங்க பாத்தீங்களா லைட்? நான் பார்த்தேன்ல லைட்டை போட்டு பார்த்தது மட்டும் இல்ல. என்ன பாத்தீங்க சொல்லுங்க? அது அந்த அவன் பஞ்சாயத்து பண்ணுனதுல அந்த பஞ்சாயத்தார்ல என்னுடைய நண்பர் அதுல அந்த பஞ்சாயத்து போயிருந்தாரு திருநெல்வேலியில, புரியுதா? நீங்களே பெண்களை எப்படி பேசுறீங்க, உங்க நண்பர் எப்படி பேசிருக்காரு? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, பெண்கள் பெண்களா இருக்கிற தொட்டிக்கு தான் நாங்க மதிப்போம். அப்புறம் பெண்கள் வந்து வேற மாதிரி ஆயிட்டாக்க, அந்த 1000 பேர் இருக்கோன்னு அக்கா தங்கச்சியா இருக்கோன்னு புருஷனா வச்சுக்குவோன்னு சொன்னாலே அவளை மாதிரி ஆளுகளை நாங்க எப்படி பெண்ணா மதிக்க முடியும்? சொல்லுடா தங்கம், அத நீ ஏத்துக்கிறியா? அதை நான் ஏத்துக்க மாட்டேன். அதை நான் ஏத்துக்கிறேன்னு நான் சொல்லல. அப்படிப்பட்ட பெண்கள் தான் இந்த நாட்டுல இருக்காளு, அவளுக்கு தான் இந்த மாதிரி அவச்சாரம்லாம் நடக்குது, சரிங்களா? ஆகையினால நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. பெண்களை வந்து இந்த தமிழ்நாடு மட்டுமல்ல இந்திய அளவுல வந்து நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது பெண்களுக்கு தான். ஆனா அந்த பெண்கள் வந்து தவறா போகும்போது அதுகளை என்ன செய்யலாம்? வெட்டி போட்டலாமா? ஏன் யார் வீட்டு பிள்ளை யார் வெட்டி யார் வீட்டு பிள்ளையா இருந்தா என்ன?
சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், கூட்டணியில வந்து எல்லாரையும் கூட்டணியில இணைச்சுக்கினீங்க. எப்படி ஒன் மேன் ஒன் ஷோ மாதிரி எல்லாரையும் உங்க கூட்டணிக்கு வந்துட்டு, நீங்க மட்டும் ஜெயிக்கலான்ட்டு ஒரு இதுவா? இல்ல உங்களுக்கு பயம் வந்துருச்சா? எல்லாரும் பிரிஞ்சு போனா நம்மளோட வோட்டிங் இது கம்மியாயிடும். நம்மளோட வாக்கு வந்து கம்மியாயிடும் அப்படின்றதுனால எல்லாரையும் உங்க கூட்டணியில இழுத்துக்கிட்டீங்களா? ஓபிஎஸ் எல்லாம் உங்க கூட்டணியில இழுத்துக்கிட்டீங்க எப்படி? பேசிக்கா ஓபிஎஸ் திமுக தாம்மா. உங்களுக்கு தெரியாதும்மா. அவர் எங்க ஊர்க்காரர் தாம்மா. உங்க சரியா? ஊர்க்காரனா திமுகவா? அவர் திமுகல இருந்தாரு. ம். திமுகல இருந்துட்டு அதுக்கப்புறம் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்ச போது 73ல அவர் வந்தாரு. நானெல்லாம் 72லயே வந்து எம்ஜிஆருக்காக எனக்கு கொடி ஏத்தினவன் தான். இப்ப பிஜேபி வச்சிருக்க தாமரை கொடி அப்ப எம்ஜிஆருக்காக வெள்ளையில தாமரை படம் போட்டு ஒரு கொடியை ஏத்தி மதுரையில அப்ப கலைஞர் ஆட்சி என்னை அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? 2வது நீங்க கேட்டீங்களே பயம் வந்துருச்சான்னு. பயமா? எங்களுக்கா? 21வது நூற்றாண்டில் ஈடு இணையற்ற ஜோக்கு. நாங்க ஆட்சி வேணும்னு நாங்க கவலைப்பட்டாதாண்டா பயம் வரும். எங்களுக்கு எதிர்க்கட்சியில வந்தாலும் சரி, இல்லை எதிர்க்கட்சி வரிசையில் உட்காரலைனாலும் இந்த மக்களுக்காக இந்த தேசத்துக்காக நாங்கள் பாடுபடுவோமே தவிர, அதுக்காக நாங்கள் ஓடி ஓடி ஒரு எம்எல்ஏ 2 எம்எல்ஏ இருந்த காலத்தில் கூட திரும்பவும் நாங்கள் ஃபீனிக்ஸ் வர மாதிரி திரும்பவும் நாங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கோமே தவிர, முடங்கி மூலையில் போய் உட்காந்துட மாட்டோம்டா. ஆனா காங்கிரஸோட நிலைமை இப்ப கேள்விக்குறியா தானயா இருக்கு உங்க கூட கூட்டணி? ஐயோ ஏன்டா காங்கிரஸ் 67லயே அதை நாங்கள் போன்னு பற்றி விட்டுட்டோம். அது என்னால் செய்து வேறு வழி இல்லாமல் தமிழ்நாட்டில் அந்த காலத்தில் இந்த இந்திரா காந்தி அம்மா வந்து எப்படியாவது எங்களை சேர்த்துக்குங்கன்னாங்க. அப்போ தான் இவர் சொன்னார், இந்த நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக, டெல்லியில் தமிழ்நாட்டில் இல்லை சொல்லி கூட்டணியில் சேர்த்துக்கிட்டோம். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரலையும் கூட்டணியில் எங்கள் கூட இருக்காங்க. இடையில அப்படி இப்படி கொஞ்சம் போயிட்டு வந்தாங்க. சரியா? இப்போ கடைசியில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 எலெக்ஷனில் எங்கள் கூட தான் இருக்காங்க. இப்போ வந்து அவங்க வந்து இந்த மாணிக்கம் தாகூர்னு ஒரு நண்பர் இருக்கார், விருதுநகர் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர். அவர் வந்து சாதாரணமான ஒரு ஆள். அவருக்கு சீட்டு வாங்கி கொடுத்தது அவங்க சித்தப்பா தான். அவர் எம்பியாக இருந்தவர், சென்ட்ரல் மினிஸ்டராக இருந்தவர். அவர் ரெக்கமெண்டேஷனில் அவருக்கு சீட்டு கிடச்சிது. அந்த சீட்டில் கூட அவரை நிற்கட்டும், அந்த என் தொகுதி கிடைக்காம போகிறதுக்கு நிறைய வேலைகள்லாம் உள்குத்தி வேலையெல்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் காலில் கையில் விழுந்து தான் அவங்க சித்தப்பா இருந்தாலும் சீட்டை வாங்கி கொடுத்தாரு. போன முறை கூட நாங்கள் ஜெயிக்க வைக்கலைனாக்கா அவர் தோற்று போயிருப்பார். காங்கிரஸ்ல நீங்க தோத்து போயிருப்பீங்களா? 40க்கு 40 எப்படி வந்திருக்கும்? யார் சொன்னா? ஆமா. காங்கிரஸ் இங்கே பாரு கண்ணு, அது எங்களுக்கு எப்பயுமே வந்து எக்ஸ்ட்ரா லக்கேஜ். அப்போ கழட்டி விட்டுருங்க. நாங்கள் நாங்கள் தான் சொல்லிட்டோமே, மான மரியாதை இல்லாத பையன் ஒட்டிக்கிட்டு இருக்கான். நான் என்ன சொல்கிறது? போன வாரம் கலைஞர் இவர் எங்கள் ஸ்டாலின் ஐயா என்ன சொன்னார்? போகிறதுனா போய்க்கலாம், யாரையும் நாங்கள் பிடிச்சி வச்சுக்க விரும்பலை, தாராளமாக நீங்கள் போய்க்கலான்னு சொன்னார்ல. சொன்னாரா இல்லையா? அப்புறம் என்னமோ இப்படின்ற இந்த கதையெல்லாம் இங்கே விடாதத்தா. ஆகையினால எங்களுக்கு யார் போனாலும் சரி, யார் வந்தாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. நீங்கள் நினைக்கிற மாதிரி திமுக எப்பவும் எதுக்காகவும் பயப்படாது. காரணம் என்னன்னா, பதவி வெறி பிடிச்சி நாங்கள் அலையில. பதவி வெறி பிடிச்சி நாங்கள் வந்து இனிமே செத்தாலும் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இல்லை அப்படின்னு அறிவித்த கட்சி கடைசியில் ஃபைலை தூக்கி மூஞ்சியில் விட்டெறிஞ்ச உடனே உங்களோட தான் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு 2வது கூட்டணி பேசுறதுக்கு எப்படி இன்னைக்கு அகில இந்தியாவில் பிரதமர் இந்திரா காந்தி இருந்த காலத்துலேயும் சரி, நம்ம இவர் நரசிம்மராவ் இருந்த காலத்துலேயும் சரி, மன்மோகன் சிங் இருந்த காலத்துலேயும் சரி, எங்கள்கிட்ட தான் வந்து பேசுவாங்களே தவிர, எங்கள்கிட்ட தான் கூட்டணி வந்து பேசுவாங்களே தவிர, நாங்கள் டெல்லியில் போய் கூட்டணி பேச மாட்டோம். காங்கிரஸ் திமிர்த்தனம் பண்ணாமல் ஒழுங்காக வரணும். இங்கே வந்து என்ன பேசுகிறாரு? இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு தலைவர் வந்து நாங்கள் தாவேகா கூட கூட்டணி பேசலைன்னு சொல்கிறாரா? அதுக்கப்புறம் நாங்கள் 25 தொகுதிகள் அவங்களுக்கு ஒதுக்கியிருக்கோம். 25 தொகுதி எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு வந்து அதிகமான தொகுதிகள் வேணும்னு கேட்குறாரு. அதாவது அதிகமான தொகுதிகள் கேட்கணுன்னா காங்கிரஸ் இங்கே எத்தனை ஒதுக்கீடு, எத்தனை சதவீதம் தமிழ்நாட்டில் இருக்காங்கங்கிறத பார்க்கணும். இது வந்து விஜயகாந்துடைய கட்சிக்கு கீழே தான் இருக்காங்களே தவிர, விஜயகாந்த் கட்சியை காட்டிலும் அதிகமான ஓட்டர்ஸ் அவங்களுக்கு இல்லை. ஊருக்கு 10 பையன் இருந்தாலே பெரிய விஷயம், கதர் சட்டை போட்டவன். புரியுதா? அப்படி வச்சுக்கிட்டு நீ வருஷம் 362 நாளும் திமுக மேலேயே ஏறி சவாரி பண்ணணுன்னா அதுக்கு நாங்கள் சொல்கிறத கேட்டுக்கிட்டு தான் நீ ஏறணுமே தவிர, அதை விட்டுப்புட்டு நான் தான் இப்படி தான் ஏறுவேன் அப்படின்னா நீ ஏறிக்கோ, எங்கே வேணாலும் போய் ஏறிக்கோ, எங்களை விட்டுரு போ.
இப்போ பயம் இல்லைன்னு சொன்ன நீங்க எதுக்கு வந்து சுத்தி சுத்தி ஒரே அட்வர்டைஸ்மெண்ட்டா பண்றீங்க, விளம்பரங்கள் பண்ணிட்டே இருக்கீங்களே, பாட்டு பாடுறீங்க, ம். டான்ஸ் ஆடுறீங்க, என்னென்னவோ பண்றீங்களே, எதனால? 4 வருஷம் அமைதியா இருந்தீங்க, இந்த வருஷமும் அமைதியா இருக்க வேண்டியதானே? விஜய் பரப்புற பண்ணதான் நீங்க பண்றீங்க, ஏ இல்லைன்னா சும்மா தானே விஜய் இருந்தீங்க. விஜய் எங்களோட பேசாதம்மா. அவனுக்கு இனிமே தகுதி இல்லை, எக்காரணம் இல்லை. இங்க பாரு, ஒருத்தன் 2 பொண்டாட்டி கட்டிக்கலாம், 3 பொண்டாட்டி கட்டிக்கலாம், ரிக்கார்டடா வச்சுக்கலாம், பப்ளிக்கா. அதை விட்டுப்புட்டு நான் வந்து சினிமாவில் என் கூட ஹீரோயின் நடிச்சவளுகளை பூரா தொடரில் வச்சுக்குவேன் அப்படின்னு சொன்னா, நாளைக்கு ஒன்று நிமிஷத்துக்கு ஒன்று நான் மாற்றுவேன்னு சொன்னால், அதுக்குன்னு ஒரு 4, 5 புரோக்கரையும் பனையூருக்குள்ளே வச்சுக்கிட்டு உக்காந்துட்டு இருக்க பயலுகளை பற்றி ஏன்கிட்ட பேசுகிற? இப்போ சீட்டெல்லாம் அலோகேட் பண்ணிட்டீங்க. அப்புறம் வந்து முதலமைச்சர் கேண்டிடேட்ல யார் நிப்பா? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் நிப்பாரா? இல்ல உதயநிதி அவர்கள் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? திமுகல வந்து பெண்கள் தன் கண்கள்ன்ற மாதிரி பேசுறீங்க. அதனால கனிமொழி அவர்கள உள்ள விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? என்ன நடக்கும்? கனிமொழி வந்து எங்களுடைய நாடாளுமன்ற குழுவினுடைய தலைவியாக இருக்காங்க. மிகப்பெரிய ஒரு, அதாவது அந்த காலத்தில் முரசொலி மாறன் எப்படி டைனமிக்காக ஒர்க் பண்ணாரோ டெல்லியில், அது மாதிரி இன்னைக்கு கனிமொழி ஒர்க் பண்ணுறாங்க. கனிமொழி வந்து இந்த அரசு நிலைத்து இருப்பதற்கு காரணமே கனிமொழி தான். புரியுதுங்களா? அது எங்களுடைய கண்கள் தான். ஆகையினால அவங்களுக்கு டெல்லி ஒர்க்கே பாதும் போதுன்னு போகுது. அதனால தமிழ்நாடு பாலிடிக்ஸு நான் வேணும்னு அவங்க வந்தால், இப்போ அவங்கள வந்து துணை பொதுச் செயலாளராக கட்சியில் கொடுத்துருக்கோம். அவங்க எங்களுக்கு வேணும், எனக்கு நான் வந்து அண்ணங்கிட்ட நானும் கூட இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்க துணை தாராளமாக. முதலமைச்சர் கேட்டாங்க. அப்பவே குடுக்கலல்ல நீங்க? யார் கேட்டாங்கன்னு யார் சொன்னா? கனிமொழி கேட்டாங்களே. கனிமொழி எல்லாம் கேட்கல. கனிமொழி என்ன கேட்டாலும் அவங்க அண்ணன் கொடுப்பாருமா. அதாவது தங்கை மீது அவ்வளவு பாசம் உள்ளவர் அவர். புரிஞ்சதா? அதனால் ஸ்டாலின் ஐயாவுக்கிட்ட எனக்கு எனக்கு வேணும்னே, நான் டெல்லி அரசியல் வேணாம், எனக்கு வந்து இது கொடு அப்படின்னு சொன்னால் கொடுப்பாங்க. கட்சியே அவங்க கனிமொழி கட்சி தான்மா. சரியா? ஆகையினால அவங்களுக்குள்ள ஷேரிங் வந்து ப்ராப்ளம் இல்லை. 2வது ஸ்டாலின் தான் முதலமைச்சர். சரியா? உதயநிதி முதலமைச்சர் இல்லை. அவர் துணை முதலமைச்சர். அவ்வளோதான். இதில் சந்தேகம் போதுமா? பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்கள பகிர்ந்துக்கிட்டீங்க ஐயா. நன்றி. நன்றி.